அந்த காலத்தில் வந்து 1.5 எஃப்எஸ்ஐ அப்படிம்பாங்க. 1.5 எஃப்எஸ்ஐனா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இருந்ததுன்னா நீங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம், பில்டிங் கட்டிக்கலாம்னாங்க. அப்படின்னு சொல்லி தான் பெர்மிஷன் இருக்கு. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கட்டிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாதி தான் கட்ட அலவுடு 1.5. ஆனால் இங்கே இருக்கிற பில்டிங்லாம் பாருங்கள், ஒவ்வொரு பில்டிங்கும் 3 மாடி 4 மாடி உட்காந்துட்டு இருக்கு. அப்படின்னா அப்போ அது வயலேஷன். ஸோ இந்த வயலேஷன் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எனி டைம் ஒரு டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி டெமாலிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. கடற்கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கணுன்றாங்க. அப்புறம் அந்த நீர்நிலைகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம். இப்போ வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஃப்ளாட்லாம் கட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகளை ஒட்டி தான் கட்டுறாங்க. அந்த நீர்நிலைகளை ஒட்டி கட்டுறவங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்ன்றதை வந்து வாங்கணும் அப்படின்றாங்க. பட்டான்றது வந்து கவர்மெண்டால் கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ். ஸோ இந்த பட்டான்னு சொல்லும் போது வந்தீங்கன்னா இந்த நிலம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ் சர்டிஃபிகேட் தான் பட்டா. பட்டான்னு சொல்லும்போது பட்டா சிட்டான்னு கூட ஒரு டாக்குமெண்ட் வரும். பட்டான்றது பார்த்தீங்கன்னா ஒரு உரிமை, அதாவது யார் உரிமையாளர் அப்படின்றத சொல்கிறக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் பட்டா. இந்த சிட்டாவும் கிட்டத்தட்ட அதுவும் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் தான். பட் தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட என்னென்ன டிரான்சாக்ஷன் ஒன்றா நடந்திருக்கு அதெல்லாம் வந்து கேட்கறது தான் வந்து தாய் பத்திரம். அந்த தாய் பத்திரம் இருக்கா அப்படின்றதை பார்க்கணும். தாய் பத்திரம் ஒரு கண்டினியூஸாக எவ்வளோ தூரம் அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டுட்டு போகிறாங்களோ, ஒரு 30 வருஷத்துக்குள்ள டிரான்சாக்ஷன் தான் 30 வருஷம். நாங்கள் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1889 டாக்குமெண்ட் காமிக்கிறாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அப்ரூவல் இல்லாமலே எப்படி சார் அத்தனை மாடிகள் கட்டுவாங்க? அப்ப அப்ரூவ்டு இல்லைன்னா அவங்க வந்து அதிக அளவில் கட்ட மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை, அதாவது எக்மோர், அந்த மாதிரி முக்கியமான ரொம்ப ஹோம் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து 1.5 எஃப்எஸ்ஐ அப்படிம்பாங்க. 1.5 எஃப்எஸ்ஐனா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இருந்ததுன்னா நீங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம், பில்டிங் கட்டிக்கலாம்னாங்க. அப்படின்னு சொல்லி தான் பெர்மிஷன் இருக்கு. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கட்டிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாதி தான் கட்ட அலவுடு 1.5. ஆனால் இங்கே இருக்கிற பில்டிங்லாம் பாருங்கள், ஒவ்வொரு பில்டிங்கும் 3 மாடி 4 மாடி உட்காந்துட்டு இருக்கு. அப்படின்னா அப்போ அது வயலேஷன். ஸோ இந்த வயலேஷன் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எனி டைம் ஒரு டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி டெமாலிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே இது மாதிரி பண்ணுறவங்க அப்ரூவ்டு ஃப்ளாட்டு அன்அப்ரூவ்டு ஃப்ளாட்டுன்றது எப்படி விற்கிறாங்கன்னா, அவங்க அப்ரூவல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் அப்ரூவ்டு ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு அதை மட்டும் முதல்ல விற்றுருவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ண, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,000 விற்றுருவாங்க. ஸோ கவர்மெண்ட் ரேட்டு, நல்ல மார்க்கெட் ரேட்டு விற்றுருவாங்க. விற்றுட்டு அவங்களுக்கு வந்து அங்கே போய் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுவாங்க, எல்லாருக்கும் இபி கனெக்ஷனும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கு மேலே கட்டுவான். கட்டிட்டு அங்கே ட்ரைனேஜ் எல்லாம் முடிச்சு கனெக்ஷனை முடிச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் எவ்வளோக்கு விற்பாங்கன்னா இது வந்து 10,000 ரூபாய்க்கு கனெக்ட் பண்ணி விற்றுருப்பாங்க. மேலே அதுக்கு மேலே கட்டுற அன்ஆத்தரைஸ் பில்டிங் 3000 அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க, எப்பா 10,000 ரூபாய்க்கு அவங்க வாங்க, நான் 3000 ரொம்ப சீப்பாக கிடச்சிருப்பா, பரவாயில்லப்பா, ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணுற பில்டிங்லாம் வந்து என்றைக்கு வேணாலும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். கவர்மெண்ட்டில் தான் பிரச்சனை வரணும்னு இல்லை. இப்போ எக்மூரில் நான் பார்த்த ஒரு கேஸில் என்ன பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க இவனுக்கு பிரச்சனை, அவன் அன்அப்ரூவ்டு கண்டுபிடிச்சான். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு மொட்டை கடிதாசி நேராக கார்பரேஷனுக்கு, சிஎம்டிக்கு இது மாதிரி அன்அப்ரூவ்டு ஆக்சிடென்ட் அதுக்கு மேலே ஹைகோர்ட்லேயே ஒரு கேஸை போட்டு விட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க மேலே அன்ஆத்தரைஸ் எடுங்க, அது டெமாலிஷன் நோட்டீஸ் எடுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன டிஃபெண்ட் பண்ணுறாங்க, சார் நான் 3 மாடி தான் சார் கட்டியிருக்கேன், என் பக்கத்தில் 5 மாடி கட்டியிருக்கான் சார், அவனை எடுக்கல, அவனை விட்டுட்டு என்ன மட்டும் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சிஎம்டி கிட்ட அவங்க சண்டை போடுறாங்க. இப்போ அவன் என்ன சொல்லலாம், சார் இது ஹைகோர்ட் உத்தரவு, உன் மேலே எடுக்க சொல்லி உத்தரவு நாங்கள் எடுக்கிறோம், அவனை பற்றி இன்னும் ஹைகோர்ட்லேருந்து உத்தரவு வரல, அதனால நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃப்ளாட் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான அப்ரூவல், எல்லா விதமான அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். அப்ரூவல்னால் பில்டிங் அப்ரூவல் மட்டும் இல்லை, இப்போ வந்து ஈசின்றாங்க, என்விரான்மெண்டல் சர்டிஃபிகேட் அப்படின்றாங்க. அந்த இப்போ இந்த ஓஎம்ஆரில் கட்டக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகள், இதுல கடற்கரையிலேருந்து இவ்வளோ தூரம், கடற்கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கணுன்றாங்க. அப்புறம் அந்த நீர்நிலைகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம். இப்போ வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஃப்ளாட்லாம் கட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகளை ஒட்டி தான் கட்டுறாங்க. அந்த நீர்நிலைகளை ஒட்டி கட்டுறவங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்ன்றதை வந்து வாங்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்கி கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா
அவங்க வந்து ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த பில்டிங்லாம் கரெக்டாக பக்காவாக கட்டி முறைப்படி கட்டியிருக்கோம், கரெக்டாக கட்டியிருக்கோம்னு சொல்லி அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்றதையும் கேட்டு வாங்கணும். எல்லாமே பக்காவாக இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அப்படி அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ என் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொன்று சொல்லுவேன், சப்பா நீங்கள் உங்களோட கையில் காசு இருக்கா, இருந்தாலும் பரவாயில்ல பேங்க்லேருந்து கொஞ்சம் லோன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படி லோன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிங்கன்னா, நான் ஒரு பக்கம் சர்வே பண்ணுறதுக்குள்ள அவங்க பேங்குகளில் லோன் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு அட்வொகேட்டை கொடுத்து அவங்க ஒரு செக்அப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டபுள் செக்அப். இப்போ நம்ம வந்து திடீர்னு உடம்புல நெஞ்சில் வலிக்குதுன்னா ஒரு டாக்டர்கிட்ட போன உடனே ஓகே நீங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா நம்ம உடனே போய் பண்ணிடுவோம்னா பண்ண மாட்டோம். உடனே அதை தூக்கிட்டு போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியன் போவோம். ஸோ அது மாதிரி இப்போ சொத்து வாங்கும்போது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கும்போது நீங்கள் ஒருத்தர் ஒப்பீனியனோட 2 ஒப்பீனியன் 3 ஒப்பீனியன் கூட வாங்க, தப்பு இல்லை. இப்போ நீங்க ஆனா சொன்னது உண்மையிலேயே சிலர் என்ன பண்ணுவோம்னா அந்த கம்மியான விலைக்கு வருது நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். அந்த டைம்ல வந்துட்டு அதே நேரம் பார்த்தா நம்ம சொத்து வாங்குறதே ஒண்ணு நம்ம காலத்துல அனுபவிக்கணும், இல்ல அடுத்த தலைமுறை நம்மளுடைய தலைமுறை அனுபவிக்கணும். ஆனா சொத்தையும் வாங்கி வச்சுட்டு கூடவே பிரச்சனையும் வச்சுட்டு அவங்க கோர்ட்டுக்கு அதுக்கும் திரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஒண்ணு அடிச்சுட்டு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா தைரியமா ப்ரொசீட் பண்ணலாம். இந்த விஷயங்கள் சொல்லும்போது நீங்க சொன்னது இந்த பட்டா, சிட்டா, பேரண்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்ப பட்டா வச்சிருந்தா அவங்களே ஓனர் ஆயிடுவாங்களா? பட்டா நம்ம பேர்ல இருக்கு அப்படின்னா நம்ம தான் ஓனரா, இல்ல அதுலயும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சொத்தினோட உரிமைக்காக வந்து இந்த சொத்து எனக்கு சொந்தம் அப்படின்னா அவருக்கு உரிமை பத்திரம்னா 2 விதம். ஒன்று வந்து பத்திரம், அது இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவர் பேரில் எழுதுகிற கிரய பத்திரம். இன்னொன்று வந்து பட்டான்னு சொல்லுவாங்க. பட்டான்றது வந்து கவர்மெண்டால் கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ். ஸோ இந்த பட்டான்னு சொல்லும் போது வந்தீங்கன்னா இந்த நிலம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் தான் பட்டா. பட்டான்னு சொல்லும்போது பட்டா சிட்டான்னு கூட ஒரு டாக்குமெண்ட் வரும். பட்டான்றது பார்த்தீங்கன்னா ஒரு உரிமை, அதாவது யார் உரிமையாளர் அப்படின்றத சொல்கிறக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் பட்டா. இந்த சிட்டாவும் கிட்டத்தட்ட அதுவும் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் தான். பட் என்னன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலம் யாருடைய அனுபவத்தில் இருக்கிறது, யாருடைய பயன்பாட்டில் இருக்கிறது, எந்த விதமான பயன்பாட்டில் இருக்கிறது அப்படின்றத சொல்கிறது தான் சிட்டா. பட்டா அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலத்தை வாங்குறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பட்டாவையும் கொடு சிட்டாவையும் கொடுன்னு கேட்போம். பட்டா என்னன்னா பட்டானா யார் ஓனர், அதில் பட்டாவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதனோட சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அது என்ன வகையான நிலம், ட்ரை லேண்டா வெட் லேண்டா, அதாவது வந்து விவசாய லேண்ட்லேயே வந்து நெல் அது மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் வந்து நன்சை புன்சை அப்படி தமிழில் சொல்லுவாங்க. ட்ரை லேண்ட் வெட் லேண்டு அந்த மாதிரி எந்த வகைப்பட்ட லேண்டு, அதில் வந்து என்ன விதமான பயன்பாட்டுக்கு பயணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து பயன்பாட்டை பற்றி மென்ஷன் பண்ணுறது சிட்டா. சர்வே நம்பரையும் அந்த லேண்டோட ஓனர்ஷிப்பு எந்த இடத்துல இருக்குது, யார் அதனுடைய இது இருக்குன்றதை குறிப்பிட்றது பட்டா. ஸோ ஒரு விவசாய நிலமாக இருந்தால் நம்ம பட்டாவும் வேணும் சிட்டாவும் வேணும்னு கேட்போம். இதே இது வீட்டு மனையாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் பட்டாவாவது வேணும்னு சொல்லுவோம். பட்டான்றது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட். இவர் யார் நமக்கு ஓனர்னு சொல்கிறோம், அவர் பேர் யாருக்கிட்ட இருந்து வாங்கினார் அந்த பத்திரம் தான் வந்து கிரய பத்திரம். அது வாங்கியிருந்தா கிரய பத்திரம், இல்லை அவருக்கு அவங்க அப்பா செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு நன்கொடை பத்திரம் அல்லது செட்டில்மெண்ட் பத்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பத்திரங்கள் வேணும். அந்த 2 பத்திரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரங்கள் தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட என்னென்ன டிரான்சாக்ஷன் ஒன்றா நடந்திருக்கு அதெல்லாம் வந்து கேட்கறது தான் வந்து தாய் பத்திரம். அந்த தாய் பத்திரம் இருக்கா அப்படின்றதை பார்க்கணும். தாய் பத்திரம் ஒரு கண்டினியூஸாக எவ்வளோ தூரம் அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டுட்டு போகிறாங்களோ, ஒரு 30 வருஷத்துக்குள்ள டிரான்சாக்ஷன் இருந்தால் 30 வருஷம். நாங்கள் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1889 டாக்குமெண்ட் காமிக்கிறாங்க. ஸோ அந்த பத்திரத்தில் மினிமம் எவ்வளோ இயர்ஸ் இருக்கணும் சார்? குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷத்துக்கு உள்ள டாக்குமெண்ட்டாவது கண்டிப்பாக ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். அதாவது எப்படின்னா அது ஒரு கண்டினியூட்டி செயின் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சம்மந்தப்பட்ட இவன்ட்டு இவன் தான் அப்படி அந்த கண்டினியூட்டி ஒரு 30 வருஷத்துக்கு இருக்கா, அப்படி இருந்தால் அது நல்லது. நம்ம ஒரு அட்வொகேட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாயான்னு தான் கேட்போம். 30 வருஷம் 200 வருஷத்துக்கு கொடுத்தான்னு வச்சுக்கிறோம். சார் இப்போ வந்துட்டு டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஒரு சொத்து வாங்க போகிறோன்னா என்னெல்லாம் முக்கியமாக பார்க்கணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் வந்துட்டு சொன்னீங்க. இப்போ கேட்குறவங்களுக்கு ஒரு ஷார்ட் ரீகேப் மாதிரி ஸ்பீடாக இதெல்லாம் பண்ணுங்க பண்ணாதீங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அப்படின்னா முதல்ல அதுக்குண்டான ஃபஸ்ட்டு எல்லா ஜெராக்ஸ் காப்பி செட்டு வாங்க. அதில் வந்து அந்த அவருக்குள்ள பத்திரம், அதுக்கு முந்தின தாய் பத்திரங்கள்,
அது செயின் ஆஃப் எவ்வளோ தூரம் இருக்கோ அது, ஈசி, பட்டா, சிட்டா, அப்புறம் அந்த அப்ரூவ்டு அந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் அப்ரூவல் இருக்கா, அப்புறம் வந்து பில்டிங்காக இருந்தால் பில்டிங் அப்ரூவல் இருக்கா, வீடாக இருந்தால் அதுக்கப்புறம் இபி கார்டு, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன் இதெல்லாம் இருக்கான்றதை பாருங்கள். இது எல்லாமே கரெக்டாக ஜெனூனாக இருக்கான்றதை பாருங்கள். நிறைய பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி பார்த்துட்டு இப்போ நீ ஜெராக்ஸ் காப்பிலேருந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்ட ஒரு பெரிய பேமெண்ட் பண்ணும்போது அது ஒரிஜினல்ஸ் எல்லாம் பார்த்து செக்அப் பண்ணுறதையும் பாருங்கள். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சில சமயத்தில் அதிலே ஏமாத்து வேலைகளுக்கு பண்ணுவாங்க. உங்களுக்கு டவுட், அதில் டாக்குமெண்ட் டவுட் வரும்போது நீங்களாக போயிட்டு அந்த கன்சர்ன் ஆஃபீஸில் போய் இந்த டாக்குமெண்ட் ஒரு கரெக்டான டாக்குமெண்ட், இப்போ உங்கள்கிட்ட ஒரு 4 பத்திரம் கொடுக்குறாங்க, அதில் டவுட் வருது, அதில் வந்து ஒரு ராமசாமின்ற பதிலாக அதை கொஞ்சம் அழிச்சிட்டு பேரை மாற்றிட்டு ஜெராக்ஸ் காப்பியில் வேறு ஏதாவது குமாரசாமின்னு பேர் மாற்றிருக்க மாதிரி ஒரு டவுட் வந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் காப்பி அப்ளை பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வாங்குங்க. பட்டா மேலே சந்தேகம் வந்தால் அந்த தாசில்தார் ஆஃபீஸில் சர்வேயர்கிட்ட போய் அந்த பட்டா ஜெனூன் தானா, இது கரெக்டான, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா போலி பட்டா கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கொடுக்குற பட்டா ஜெனூன் தானான்றதே பாருங்கள். அங்கே ஏதாவது அதை பற்றி கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பாருங்கள். அது போக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிங்க. அதுக்கு மேலே ஏதாவது கோர்ட்டில் கேஸ் இருக்குமா அப்படின்றதையும் பாருங்கள். யாராவது வாரிசு சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அதில் ஏதாவது லீகலர்ஸ்லாம் கரெக்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் இருக்கான்றதையும் பாருங்கள். இதுக்கு மேலே உங்கள் அட்வொகேட், நல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு ஒப்பீனியன் வாங்கி அது உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் கூட போங்க, தப்பு இல்லை. இப்போ நான்லாம் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மாடை வாங்கிடுவீங்க அந்த சந்தையில், அதை ஒரு கயிறு வாங்கிட்டு போகணுன்ற எண்ணம், அது கயிறுக்கு தான் பெரிய காசு தெரியும். அது என்ன ஒன்று, அந்த கயிறு வாங்குறதுக்கு வாங்காமல் அங்கே இருக்கிற ஒரு பழைய கயிறதுக்கு கட்டிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் மாடு ஒழுங்காக வரும், அது கொஞ்ச நாள் அது புது இடமா இருக்குன்னு சொல்லிட்டு திம்பரும், அதுட்டு போய்டும், மாடே காணாப்படும். ஸோ இது மாதிரி தான் ஆடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லேண்ட், ஒரு சொத்து வாங்குறதுக்கு லட்சமாக கோடியாக செலவு பண்ண போகிறீங்க. அப்போ ஒப்பீனியன், ஒரு அட்வொகேட் நல்ல ஒப்பீனியன் வாங்குறதுக்கு நல்ல ஒப்பீனியனை பார்த்து வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் உள்ளவங்கள்ட்டையும் கன்சல்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் கரெக்டு தானா, ஒன்றுக்கு 4 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் விசாரணை பண்ணுங்கள், எல்லா விஷயம் அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணுங்கள், வேறு கலெக்டர் ஆஃபீஸில் போய் விசாரணை பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருமே தெளிவாக இருக்குன்ற போது அதை கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். முக்கியமாக இதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுலேருந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வர்ற வரைக்கும் உள்ள டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கைத்துக்கு மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த சமயத்துலையும் விழுந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணால் எந்த சமயத்தில் விழுந்தாலும் கீழே நம்ம சேஃபாக இருக்காமா, அதுக்கு ஒரு பேரலாக கீழே ஒரு செட்டப்பை செட்டுக்கு ரெடி பண்ணிட்டே போகணும். ஸோ நீங்கள் ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா, அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. அந்த பணம் கொடுக்குற அமௌண்ட்டை கூட உங்களுக்கு கேஷாக கொடுக்குறது போல் இப்போ 20,000 மட்டும்தான் கேஷாக கொடுக்கலான் இருக்கு. அதுக்கு மேலே கொடுக்கலாம் செக்காக கொடுங்க, இல்லை அதர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், இசிஎஸ், அது மாதிரி ஏதாவது இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்பி வைங்க. ஸோ அது உங்களுக்கு சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொரு முறையும் பணத்தை நீங்கள் முதல்ல கொடுக்கும்போது ஒரு கொஞ்சமாக பணம் கொடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு மொத்தமாக கொடுங்க. அதுவும் இல்லாமல் பொசிஷன், அதுவும் நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக கேட்டு வாங்கிடுங்க. நீங்கள் அது அப்புறம் தரேன் இப்போ தரேன்றதுலாம் வேண்டாம், கையில் காசு வாயில் தோசை. ஸோ நமக்குள்ளே கொஞ்சம் ஏதோ டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க, நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பிடிங்க, எல்லா பத்திரத்தையும் ஒரிஜினல் பத்திரமாக கேட்டுவாங்க, பொசிஷனும் வாங்க, அன்றைக்கி போய் உட்காந்துருங்க. ஸோ இப்போ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அதில் யார் இருக்காங்கன்ட்டு அதையும் பாருங்கள். ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் கவனமாக இருக்கிறத பதிவு பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சேஃபாக இருக்குன்றது என்னோட கருத்து.